ரொம்ப போர் அடிக்குதா? ஒரு நிமிஷம் அப்படியே கிராமத்துக்குள்ளே கூட்டு போகிறேன். வரீங்களா பார்ப்போம் என்னென்ன கிடைக்குதுன்னு நமக்கு. அங்கே கிடைக்கிறத அப்புறம் ஒரு சின்ன கிளிப்பாக நான் போட்டு விட்றேன். அது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெரிய காளான். ஒரு கிலோவுக்கு குறையாம இருக்கும். என்னால் அதை ஒரு கையிலேயே பிடுங்க முடியல. ஏன்னா அவ்வளோ கனமாக இருந்துச்சு. 2 கைக்கு தேவைப்படுற மாதிரி. 2வது நம்ம பார்க்க போகிறது எறும்பு கூடு. மரத்தில் நம்ம இலைய வச்சு பஞ்சு மாதிரி வச்சு அதை கட்டியிருக்க கூட பார்த்துருக்கோம். தரையில் சமவெளி பகுதியில் சின்னமாக சருகுகளை வச்சு அது தரை கீழே மழை பெஞ்சு ஈரப்பதமாக இருக்கனால அது மேலே கட்டி அது வாழுது. இப்போ அடுத்து நம்ம நண்டு நண்பரை பார்க்க போகிறோம். நம்ம குண்டு போட்டாலே பயப்பட போகிறதில்ல. தம்மா துண்டு நண்டுக்கா பயப்பட போகிறோன்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்தா இன்னொரு நண்டு ஒன்று கிடந்துச்சு. சரி அது கூட சண்டைக்கு விடுவோம் அப்படின்ட்டு போய் சண்டைக்கு விட்டு அவங்க 2 நம்ம மூஞ்சில் காரி துப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது கரையான். நல்லா அருவை போட்டுக்கிருந்தாப்புல. நம்ம ஃப்ரெண்டு எப்படி நம்மள்ட்ட அருவை போட்டுக்கிருப்போம் அது மாதிரி மரத்தை போட்டு குடஞ்சி அறந்துக்கிருந்தாப்புல. அடுத்து என்னன்னு பார்க்க போகிறோம்னா பஞ்சு. இயற்கையே நமக்கு பெரிய அதிசயமாக கொடுக்குது. இதை வச்சு முதுகு தேய்ச்சி குளிக்க, உடம்புக்கு மேலுக்கு தேய்ச்சிக்க இந்த பஞ்சு பயன்படுது. எதுக்கு 10-20 கொடுத்து கடையில் நம்ம வாங்கிட்டு இயற்கையை நமக்கு தர்றப்ப அது போதாதா நமக்கு? அப்படியே போய் இருக்கும்போது தேன் கூட ஒன்று பார்த்தேன். கூட்டில் தேன் பார்த்தேன் இருக்கான்னு. இப்போதைக்கு இன்னும் இல்லை. இருக்கும்போது நம்ம எடுக்கலாம். அதை வீடியோவாக போடுறேன். இன்னொரு விஷயம் நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செடி. இந்த செடிக்குள்ளே ஒரு அதிசயம் இருக்குது. அந்த விதையை எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். அந்த விதை ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அது நல்லா காஞ்சி போய் உதிர்றப்ப தான் அது விதை அப்படி மாறும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ போடணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுவோம்.